Hi friends, good afternoon. So இன்னைக்கு நம்ம இந்த golden pointsல part 47 47வது part. இதுக்கு முன்னாடி நம்ம 46 part பார்த்திருக்கோம். இது தவிர old question paper பார்த்திருக்கோம், model question paper பார்த்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும், ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம சொல்கிறத மட்டும் படிக்காமல் நிறையா படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு, இதுதான் ட்ரிக்கு. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோல்டன் பாயிண்ட்ஸ் பார்ட் வந்து 47 என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து போடுறத அது நம்மளை என்கரேஜ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேஜ் பார்க்க போகிறோம். டிபிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பிளாஸ்மினோஜின் ஆக்டிவேட்டர். ஸோ இந்த டிபிஏ வந்து டிஷ்யூ பிளாஸ்மனோஜின் ஆக்டிவேட்டர். இது வந்து எக்ஸாமில் உங்களுக்கு டிபிஏன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாமையே நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை விட்டுருவீங்க, அதனால தான் இப்படி எடுத்திருக்கோம். டிபிஏங்கிறது டிஷ்யூ பிளாஸ்மனோஜின் ஆக்டிவேட்டர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து த்ராம்போலைட்டிங் ஏஜெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ த்ராம்பஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதா பிரேக் பண்ணுற மாதிரி, அது பிளட் கிளாட்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட்டு, அதுதான் டிபிஏ, டிஷ்யூ பிளாஸ்மனோஜின் ஆக்டிவேட்டர். அடுத்தது ஐசாக்சிசுபைன் ஹைட்ரோகுளோரைட், இது வந்து வாசோ டைலேட்டாஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேலே போய்ட்டு டிபிஏ எக்ஸாம்பிள்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். ஐசாக்சிபிரின் ஹைட்ரோகுளோரைட் அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாசோ டைலேட்டாஸாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. தென் டிஜாக்சின் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட். டிஜாக்சின் எப்போதுமே பொட்டாசியம் லெவல் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இதை வந்து வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்க வந்து கொஷினாக கேட்பாங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜாக்சின் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் பொட்டாசியம் லெவல், அதர்வைஸ் கேன் காஸ் டாக்ஸிசிட்டி. என்ன வரும்? டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி. அதில் என்னென்ன இருக்கும்? பிளட் விஷன் இருக்கும், அனரக்ஷா இருக்கும், நாசியா இருக்கும், வாமிட் இருக்கும், எல்லோ விஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ஐ அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் உங்களுக்கு காமிக்கும். எப்படின்னா ஐயில் என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அதே மாதிரி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிம்டம் இது 2 சிஸ்டத்தையும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹைட்ராக்சி குளோரோகுயின் டாக்ஸிசிட்டி. ஸோ ஹைட்ராக்சி குளோரோகுயினோட டாக்ஸிசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் விஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பிளட் விஷன் இருந்ததுன்னா குளோரோகுயின் வந்து உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்டு ரீனல் பெர்ஃபியூசன். ஸோ ரீனல் பெர்ஃபியூசனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டோப்பமைன் 2 மைக்ரோகிராம் பெர் கேஜி பெர் மினிட் கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டோப்பாவோட மேக்ஸிமம் டோஸ் வந்து 10 மைக்ரோகிராம் பெர் கேஜி பெர் மினிட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதாவது டோப்பா 2 மைக்ரோகிராம் பெர் கேஜி பெர் மினிட் இருக்கணும், பட் நாட் மோர் தென் 10 மைக்ரோகிராம் பெர் கேஜி பெர் மினிட். அது குள்ளே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ரீனல் பெர்ஃபியூஷன் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து என்ன பண்ணும், இன்கேஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா யூரின் அவுட்புட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அசிட்டோமெனஃபென், இது வந்து நத்திங் பட் இது வந்து இந்த பேராசிட்டமாலில் தான் நம்ம வந்து அசிட்டோமெனஃபென்னு சொல்லுவோம். தட் இஸ் காஸ்ட் லிவர் டாக்ஸிசிட்டி. தென் பீட்டா பிளாக்கரை நாட் கிவன் டு த ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு பீட்டா பிளாக்கர் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இது வந்து நம்ம என்க்ளெக்ஸ் பேஸ்டு எடுத்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் சேஞ்சஸ் உங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனால நீங்களும் கிளியர் பண்ணலாம். தென் லென்த் ஆஃப் த மேல் யூரித்ரா இஸ் 8 inches, அதாவது 20 சென்டிமீட்டர். ஃபீமேல் யூரித்ரா இஸ் 1.5 inch 4 சென்டிமீட்டர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூடிஐலாம் உங்களுக்கு கேட்பாங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் கேட்பாங்க. தென் லென்த் ஆஃப் ட்ரக்கியா இஸ், ஸோ லென்த் ஆஃப் ட்ரக்கியா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும்னா C6 to T4, அந்த ஸ்பைனல் கார்டில் C6லேருந்து தொராக்ஸ் 4 வரைக்கும் உள்ளது தான் அந்த லென்த் ஆஃப் த ட்ரக்கியா. அது வரைக்கும் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகி C6ல் ஸ்டார்ட் ஆகி T4 வரைக்கும் உங்களுக்கு முடியும். அது வந்து 10 to 11 சென்டிமீட்டர்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 to 12th ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லென்த் ஆஃப் த ஈசோஃபேகஸ், இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 23 to 26 சென்டிமீட்டர். யூரிட்டர், ஸோ யுரித்ரா கிடையாது, யூரிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35 சென்டிமீட்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபீமரோட நார்மல் லென்த் 48 சென்டிமீட்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்பைன் 45 சென்டிமீட்டர்,
அம்பிளிகஸ் 45லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வேரியஸ் ஆகும். நியூபார்னோட சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே ஆவரேஜ். லார்ஜஸ்ட் போன் இன் த ஃபுட் வந்து கால்கேனியம். ஃப்ளோட்டிங் போன் வந்து ஹயாய்டு போனு. ஷின் போன் வந்து டிபியா. ஸோ மீடியல் சைடில் இருக்கிறது. சம்டைம்ஸ் டிபியா வந்து எந்த சைடில் இருக்குன்னு கூட கேட்பாங்க. இது வந்து மீடியல் சைடில் இருக்கிறது. ஸோ ஃபிபுலா வந்து நாட் சப்போர்ட்டட் எனிவே. ஸோ ஃபிபுலா வந்து சப்போர்ட்டிங் கிடையாது. அது வந்து லேட்ரல் டிரான்ஸ்பிளான்ட் போனாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபிபுலா டிபியா வந்து மீடியல் சைட்லையும் லேட்ரலாக இருக்கிறது வந்து ஃபிபுலா போனு. இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட்டில் உங்களுக்கு இந்த போனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாட் கனெக்டட், அதாவது நாட் சப்போர்ட்டட் டு த அந்த ட்ரங்க்கில் வந்து இது வந்து சப்போர்ட்டட் கிடையாது. அதனால் இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி போன் இஸ் கிளாவிக்கல். திக் நர்வ் இஸ் சயாட்டிக் நர்வ். திக் குட்டேனியஸ் நர்வ் இஸ் கிரேட்டர் ஆக்சிபிட்டல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லார்ஜஸ்ட் மசில் எதுன்னு கேட்டிங்கன்னா குளூட்டியஸ் நர்வு. லாங்கஸ்ட் நர்வ் வந்து ஸ்டார்டோரியஸ் மசில். லாங்கஸ்ட் மசில் வந்து ஸ்டார்டோரியஸ் மசில். போட் ஷேப்டு போன் இன் த ஃபுட் வந்து நாவிகுலார் போனு. மசில் க்ளோசஸ்ட் டு த மவுத். ஸோ மவுத்தை க்ளோஸ் பண்ணுற அந்த மசில் எதுன்னு கேட்டால் லேவிட்டர். லார்ஜஸ்ட் ஃபொராமன் இஸ் ஃபொராமன் மேக்னம். லாங்கஸ்ட் நர்வ் இஸ் வேகஸ் நர்வ். தென் லார்ஜஸ்ட் நர்வ் இஸ் ட்ரைஜிமினல் நர்வ். லார்ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கான் வந்து ஸ்கின்னு. இன்டர்னல் ஆர்கான் வந்து பார்த்திங்கன்னா லிவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூபார்னில் வந்து 300 போன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்க்ளெக்ஸில் பார்த்தது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூபார்னில் 300 போன்ஸ் இருக்கும். இன்ஃபானில் 213 போன்ஸ் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போன் ஃபார்மிங் பிரெயின். ஸோ பிரெயினை ஃபார்ம் பண்ணுற அந்த போன் வந்து 8 போன்ஸு. அது என்னென்ன போன்ஸ்னு செக் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி அக்வயர்ட் பை த வெர்ச்சு ஆஃப் ஜெனட்டிக் மூலமாகவோ இல்லை மற்ற இன்பானாவோ கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர் மூலமாகவோ நீங்கள் வந்து பெறுற அந்த இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ், அப்படி இல்லைனா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்டி சீரா கொடுத்து உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கிடைக்கிது அப்படின்னா அது பாசிவ் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி டியூரிங் த லைஃப் இஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி. Immunity due to the antigenic stimulus is active immunity. Immunity in the ready-made form வந்து passive immunity. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். இதை வேறு வேறு டெர்மினாலஜியில் கேட்பாங்க, வேறு வேறு டெக்னாலஜியில் மீன்ஸ் வேறு வேறு டேர்மில் கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டியூ டு த clinical or apparent infection by the parasite, இதனால் வர்றது வந்து natural active immunity. Largest proportion of individual or community or immunity அதை வந்து ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஆன்டிஜென்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிபாடிஸை ஸ்டிமுலேட்ஸ் பண்ணும். ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் சாஜிட்டல் சூச்சர்ஸ் இஸ் வர்டெக்ஸ். ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சாஜிட்டல் சூச்சர் இஸ் வர்டெக்ஸ். டிரான்ஸ்பிளான்ட் போன் தெரியும், ஃபிபுலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லேட்ரல் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 and லாஸ்ட் 3 ரிப்ஸ் இஸ் ஏடிபிக்கல் அந்த ரிப்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2ஐயும் அது லாஸ்ட் 3 உள்ளதை வந்து ஏடிபிக்கல் ரிப்ஸ்னு சொல்கிறோம். 3rd to 9th வந்து டிபிக்கல் ரிப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட்ஸ் தான். இது நிறைய இம்பார்ட்டண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் வந்து 11th and 12th வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னு சொல்கிறோம். பின்னா அண்ட் எபிக்ளாட்டிஸ் வந்து எலாஸ்டிக் கார்டிலேஜ்னால் உண்டானது, மேக் பண்ணது வந்து எலாஸ்டிக் கார்டிலேஜ். லாரிங்ஸு ட்ரெக்கியா ப்ராங்கை வந்து ஹயலின் கார்டிலேஜ். வெர்டிப்ரல் கார்டிலேஜ் வந்து ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து சீலியேட்டட் எபித்திலியம் இருக்குது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியம் இருக்குது. ஆன்டீரியர் ஃபாண்டனெல்லே 1.5 years வந்து க்ளோஸ் ஆகும். போஸ்டீரியர் ஃபாண்டனெல்லை க்ளோசஸ் அட் 1.5 months. ஸோ 2 to 3 months இதில் வந்து வேரியஸ் கொடுத்துருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 year 1.5 month. தென் ஃபஸ்ட் கியர் ஆஃப் பிளான்டர் ஃப்ளக்ஷனுக்கு வந்து சோலியஸ் மசில் யூஸ் ஆகுது. டாப் கியர் ஆஃப் பிளான்டர் ஃப்ளக்ஷனுக்கு வந்து கேஸ்ட்ரானிமஸ் மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. காமன்லி அஃபெக்டட் அனூரிசம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பப்ளிட்டியல் ஆர்ட்ரியில். காமனாக வர அனூரிசம் வந்து பப்ளிட்டியல் ஆர்ட்ரியில் தான். தி வெயின் ஃபவுண்ட் ரூட் ஆஃப் த அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் இஸ் செஃபாலிக் வெயின். நோட் பண்ணிச்சுக்கோங்க. சூப்ரா ஃப்ளூரல் மெம்பரன் சூப்ரா ஃப்ளூரல் மெம்பரன் சிப்சன்ஸ் ஃபேசியா. மியூசியன் நர்வ் இஸ் அல்னார். ஸோ இதுதான் வந்து
இன்றைக்கி நம்ம பார்த்தா கோல்டன் பாயிண்ட்ஸோட 4 பேஜ், இதில் எல்லாமே கோல்டன் பாயிண்ட்ஸ் தான். இது யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு இம்பார்ட்டண்டான கோல்டன் பாயிண்ட்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சீனியர் நர்சிங் ஆஃபீஸருக்கு இஎஸ்ஐயில் செலக்ட் பண்ணுவாங்களா, என்ன க்ரைட்டீரியா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, வேறு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா சீனியர் நர்சிங் ஆஃபீஸருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.